கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே இன்னைக்கு ஒரு சூப்பரான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இவங்க சென்னை திருவள்ளூர்ல இருந்து நம்ம கூட நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க அம்ருதா அவர்கள். அம்ருதா ஹோம்மேட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி வீட்லேயே இயற்கையான முறையில் மசாலா பொருட்கள், அப்புறம் மில்லட் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல உணவுப் பொருட்களை வீட்லேயே ஹேண்ட்மேடாக தயாரித்து எல்லாருக்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இந்த பிஸ்னஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த பிஸ்னஸில் இவங்களுடைய பயணம் எப்படி போயிட்டுருக்கு இப்படின்ற நிறைய நல்ல விஷயங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் முழுவதுமாக இணைந்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேரு அம்ருதா. என்னோட பிராண்ட் நேம் அம்ருதாஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸ். இதுல நம்ம பொடி வகைகள், மசாலா பொருட்கள், தின்பண்டங்கள், சிறுதானிய தின்பண்டங்களும் செஞ்சிட்டு இருக்கோம். நான் திருவள்ளூர்ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஒரு ஹோம்மேட் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இந்த சுய தொழிலை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷூர் மேம். நான் ஃபஸ்ட்டு தொழில்னு ஆரம்பித்ததே காளான் வளர்ப்பு தான் என்னுடைய முதல் சுய தொழில். அதை செய்யும்போது எனக்கு வயசு 18. அது திருமணமான காரணத்தினால அதை விட்டு விட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அண்டு சமையல், திருமணம் ஆச்சு அப்படின்னாவே கொஞ்சம் சமையல் எல்லாமே நல்லா டேஸ்டாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ கொஞ்சம் நம்ம அது சரியா பண்ண எனக்கு அவ்வளவா வரல. அப்போ நான் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் நான் இந்த மசாலா ஒரு ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை மாடிஃபை பண்ணேன். அண்டு மில்லட் பேக்கிங் பொறுத்த வரையில என் பையனுக்காக செய்ய ஆரம்பிச்சது தான். அதை நான் பெருசாக கற்றுக்கல. எல்லாமே நான் சுயமாக பரிசோதனை பண்ணி செய்கிற பொருட்கள் தான் மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸ் மேம். சூப்பர் மேம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அழகாக நல்லா சூப்பராக சமைக்கணும் அப்படின்றதுக்காக மசாலா கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பசங்களுக்காக பேக்கிங் கற்றுட்டு இப்போ அதை ஒரு தொழிலாகவே மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த தொழில் மூலமாக என்னென்ன பொருட்களை மொத்தமாக நீங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம பொடி வகைகள், அதாவது இட்லி பொடி, புளியோதரை பொடி, சாம்பார் பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, முடக்கத்தான் பொடி, வல்லாரை பொடி, இதெல்லாம் பொடி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம் மேம். மசாலான்னு பார்த்தோன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, பானிபூரி மசாலா, யூனிவர்சல் ஃப்ரை மிக்ஸ்ன்னு ஒரு மிக்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் மேம். அண்டு மில்லட் ஸ்நாக்ஸை பொறுத்த வரையில மில்லட் முறுக்கு, மிக்சர், மில்லட் மியூசலி, இப்போ நம்ம கெலாக்ஸ் அப்படியெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி மில்லட் மியூசலி, மில்லட் லட்டு, கப் கேக்ஸ், மஃபின்ஸ், ப்ரௌனிஸ், இதெல்லாம் மில்லட் ஸ்நாக்லேயும் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். இந்த பிஸ்னஸை நீங்கள் நார்மலாக வீட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் இது ஒரு தொழிலாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்பட்டுச்சு மேம்? மசாலா பொறுத்த வரையில 10,000 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பேசிக் எசென்ஷியல்ஸ்னா பேக்கிங் அண்ட் ரா மெட்டீரியல் தான் ஆகும். நம்ம வீட்டில் இருக்க கேஸ், மிக்சி இதுவே போதுமானதாக இருந்தது. வேற பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்குமே தேவைப்படும். ஏன்னா நம்ம ஓடிஜி இதெல்லாம் புதுசாக வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் மாற்றிட்டீங்க. பட் இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் அப்புறம் உங்களுக்கு பல்காக தேவைப்பட்டிருக்கும். இப்போ வல்லார பொடி அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப மொத்தமாக தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேவைப்படுற முதலீடு இது எல்லாமே எங்கேருந்து உங்களுக்கு இந்த மூலப்பொருட்கள்லாம் கிடைச்சிது? கீரை வகைகள் அந்த பொடி பொறுத்த வரையில நம்ம இருக்கிற சுத்து வட்டாரத்தில் விவசாயிங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நேரடியாக நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா, முருங்கைக்கீரையை கூட நம்ம வீட்டுல பறிச்சு வைக்கும் போது ஒரு சர்டைன் டைம்க்கு அப்புறம் இலையெல்லாம் உதிர்ந்து விழுந்துரும். ஆனா நம்ம மார்க்கெட்ல பார்த்தோம்னா ஈவினிங் வரைக்குமே அப்படி இலை கொட்டாமையே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ நான் நேரா ஃபார்மர்ஸ் கிட்டயே இதை கலெக்ட் பண்றேன். அண்ட் மற்ற ரா மெட்டீரியல்ஸ் லைக் மிளகா, தனியா, பூண்டு இந்த மாதிரிலாம் இங்க ஹோல்சேல் பஜாரே இருக்கு சென்னையில.
அங்கிருந்து மொத்தமா நம்ம ஆர்டர் போட்டோம்னா நமக்கே வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. பேக்கிங் பொறுத்த வரையில வால்டாக்ஸ் ரோடுன்னு சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அந்த இடத்துல பேக்கிங்கான எல்லா பொருளுமே கிடைக்கும். மில்லட்ஸ் நான் வாங்குற பிளேஸ் வந்து திருவண்ணாமலையில இருந்து தான் இங்க கொண்டு வந்து குடுக்குறாங்க. இங்க மில்லட் ஸ்டோருக்கு சப்ளை பண்றாங்க அவங்க. ஸோ நான் பல்கா எனக்கு நான் அவங்க கிட்ட தனியா வாங்கிக்கிறேன் மேம். ஓகே மேம். இப்போ வந்து எல்லா பொருட்களையுமே மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டு இதை தொழிலாக மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் மசாலா ப்ராடக்ட் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ அதற்கான வரவேற்பு இருந்திருக்கலாம். பட் மில்லட் பேக்கிங் அப்படின்னு வர்றப்போ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் எல்லாருக்குமே புதுசாகவும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதற்கான வரவேற்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு மேம்? கட்டாயமா நீங்க சொன்ன மாரி எல்லாருமே வந்து தேவைய அறிஞ்சுதான் பிசினஸ் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆல்சோ ஒரு ஃபுட்டுன்னு வரும்போது டேஸ்ட்ட பொறுத்து தான் அந்த பிசினஸ்ங்கிறது ஓடும். புதுசா இருந்தாலும் அதோட ருசிக்காக கட்டாயமா பிசினஸ் ஓடும். மில்லட்ஸ்ன்னு வரும்போது இது நல்லதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர, சில மில்லட்ஸ் சில பேரு சாப்பிடக்கூடாது. அந்த மாரி கேட்டகரைஸ் பண்ணி இத வந்து கொண்டு வரல யாரும். நம்ம மில்லட்ஸ் பேக்கிங்ல பண்ற ஃபர்ஸ்ட் இதுவே டயபெட்டிக் அப்படின்னா சர்டைன் வெரைட்டி ஆஃப் கப் கேக்ஸ், மஃபின்ஸ் இது மட்டும் அவங்க சாப்பிடலாம். எல்லாருமே எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. வரவேற்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹானஸ்ட்டா சொல்லணும்னா இன்னும் பெருசா ரீச் ஆகல அப்படிங்கிறது தான். இந்த டயட் கான்ஷியஸா இருக்க பீப்பிள், ஹெல்த் கான்ஷியஸா இருக்கவங்க, இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஓகேவா இருக்கு. ஏன்னா நார்மலா சாப்பிடுற நம்ம கன்ஃபெக்ஷனரிஸ்க்கும் இதோட டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அது இன்னமும் கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்ஷியஸா எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சா மில்லட் பேஸ்ட் அப்படிங்கிறது நல்லா ஸ்கோப்பாவே இருக்கும் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் மசாலா ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க, மில்லட் பேக்கிங் பண்ணுறீங்க, இது எந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் செய்கிறதுக்கான நேரத்தை நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து எல்லாத்தையுமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கான டைம் நீங்கள் ஒதுக்கியே ஆகணும் இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ நம்ம தொழில் செய்றோம் அப்படின்னாவே நிறைய பேர் பயப்படுறது வந்து குழந்தைங்க இருக்கு, ஃபேமிலி இருக்கு, அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடும். இல்ல இதனால பிரச்சனை வந்துரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணுங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெளிவா உங்களோட பவுண்டரிஸும் அவங்களோட பவுண்டரிஸும் செட் பண்ண வேண்டியது கட்டாயமான ஒண்ணு. இது ரொம்ப கேட்க வேணா கடினமா இருக்கலாம். இப்படி இருந்தா கட்டாயமா அது ஸ்மூத்தா ரன் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட தொழில பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றது, ரோஸ்ட் பண்றது, அதை கிரைண்ட் பண்ற வரைக்கும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். அது ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதை நெக்ஸ்ட் அதுல இருக்க கிளீனிங் ஒர்க்கோ, பேக்கிங் ஒர்க்கோ, கொரியர் ஒர்க்கு இது எல்லாமே நான் வந்து பிரிச்சு கொடுத்துறேன். எதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா நம்மளோட பிசினஸ் ரன் ஆகுற அந்த குவான்டிட்டியை பொறுத்து நம்ம ஆளை ஹையர் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா பிசினஸ் ஹார்ஸ்ன்னு குறிப்பிட்ட ஹார்ஸ இனிஷியலா ஃபிக்ஸ் பண்ணி செய்யறது நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஹோம் மேக்கர்ஸா இருந்து ஒரு பிசினஸ்குள்ள வரோம் அப்படின்னா வேலை அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இல்ல ஒரு நாள் முடியல கொஞ்சம் சமையல் கம்மியாவோ இல்ல ஹோட்டல்லையோ வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்ல இருந்து உடனே வர ரிப்ளை, நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் இதை வந்து விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையும் என்கேஜ் பண்ணி சூப்பரா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் மேம் என்னோட வியூ. நிச்சயமா மேம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த பிஸ்னஸை நம்ம கற்றுக்குவோம், அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிடுவோம். அது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இடத்துல வந்து எல்லாருமே ஸ்டக் ஆயிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி நம்ம வந்து விற்பனை பண்ணி அதுலேருந்து லாபம் பார்க்குறது அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க? நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டக் ஆகி நின்ன ஒரு இடம் மார்க்கெட்டிங் தான். பட் எனக்கு அப்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. லைக் நம்மளோட மகளிர் சுய உதவி திட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல ஸ்டால்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் என்னோட முதல் ஆக்சுவலா லைசன்ஸ் வாங்கினதே நான் அந்த மகளிர் சுய உதவி திட்டம் மூலமா தான் நான் வாங்கினேன். எல்லாருக்குமே வந்து சாம்பிள் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் லைசன்ஸ் ப்ராசஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அவங்களே கைட் பண்ணாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்டால் மூலமா தான் ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டில மூவ் பண்ணேன். அடுத்துதான் இன்ஸ்டா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போதைக்கு ரொம்ப பெஸ்ட். நம்ம என்னதான் ஆட்ஸ் போட்டாலும் என்ன விளம்பரம் கொடுத்தாலும் மொபைல் போன்ல நம்ம ரீச் ஆகுறோமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கு.
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் என்னோட ஸ்ட்ரென்த்னு நான் சொல்லுவேன் மேம். நிச்சயமா மேம். ஸோ இப்போ வந்து எல்லார்கிட்டயும் எது போய் சேருதோ அது மூலமாக தான் நம்மளால ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதே வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பிஸ்னஸ்லேயுமே ஒவ்வொரு புது அப்டேட் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். அதுபோல் உங்களுடைய பிஸ்னஸில் என்னோட ப்ராடக்ட்ஸில் இது யூனிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பற்றி சின்ன டிப்ஸ் இருந்தால் கூட நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம உணவு தொழிலே வந்து ரொம்ப புனிதமான தொழில். அத பிசினஸா பண்றோம் அப்படின்னும் போது நம்ம செஞ்சு கொடுத்து ஒருத்தவங்க சாப்பிடுறாங்க, அது அவங்க உடம்புக்கு எந்த விதத்திலயும் கெட்டது பண்ணல அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இதுல ரொம்ப பெரிய விஷயம். எங்கள்ல பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து கேக்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க மேம். அதுல நம்ம கிரீம்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது வந்து கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புற்றுநோயை தூண்டக்கூடிய ரசாயனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நான் என்ன புதுமை கொடுக்குறேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல இருந்து தான் ஜெல் கலர்ஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அது ரொம்ப பல்கா பண்ணல. பட் ஒரு பர்த்டே கேக்ஸ் எது கேக்குறாங்க அப்படின்னாலும் பாஸ்டல் கலர்ஸா தான் வரும். நம்ம நினைக்கிற அளவுக்கு டார்க் கலர்ஸா பண்ண முடியாது. ஒரு ரிச்சான கலர்ஸ அதுல கொடுக்கலாம். அண்ட் எங்களோட இதுல வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் நல்ல ரீச் இருக்க ஒரு பொருள்னா சாம்பார் பொடி. நான் வேணா அதோட ரெசிபி வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். லைக் அதோட ரோஸ்டிங் டைம், கலர் சேஞ்ச் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி செஞ்சா கட்டாயமா நல்லா வரும். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா தனியா ஒரு 1/2 கிலோ, வெந்தயம் 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகாய் 1/2 கிலோ. நீட்டு மிளகாயா இருந்தா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பச்சரிசி 50 கிராம், மிளகு 50 கிராம், பெருங்காயம் 15 கிராம், கடுகு 50 கிராம், மஞ்சள் 25 கிராம். இதை எல்லாத்தையும் தனித்தனியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சள் வந்து நீங்க தூளா சேர்த்துக்கிறீங்கன்னா வறுக்க வேண்டாம். கடைசியா எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணும்போது மஞ்சள் சேர்த்து அரைச்சா மட்டும் போதும். மிளகாயும் கடைசியா தான் அரைக்கணும். கொஞ்சம் அந்த மிளகாய் வந்து திரித்திரியா இருக்க மாதிரி பாத்துக்கணும் மேம். ரோஸ்டிங் டைம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபடும். அதனாலதான் தனித்தனியா வறுக்க சொல்றது. இதுல மிளகு வறுக்குறீங்க அப்படின்னா அது வந்து மிளகு வெடிக்க விட்டு தான் எடுக்கணும். ஒரு சாம்பல் நிறமா மாறும். அரிசியும் ரொம்ப கரிஞ்சிராம லைட் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சீரகமும் வெடிக்க விட்டு எடுக்கணும். வெந்தயம், துவரம்பருப்பு, தனியா நம்ம நார்மலா எல்லாருமே வறுப்பீங்க. எது பண்ணாலுமே சிம்ல வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஈவனா ரோஸ்ட் ஆகும். அதிகமா அந்த கசப்பு தன்மை வராம இருக்கும். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பார் பொடி முருங்கை விதை இருக்கு இல்லைங்களா? நம்ம வீட்டுல முருங்கைக்காய் முத்திருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அதோட ஃப்ளஷும் முருங்கைக்காயோட சதையுள்ள பகுதியும் அதோட விதையும் நீங்க காய வச்சு பொடியாக்கி இதுல சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அடிச்சுக்க ஆளே இருக்காது. அவ்வளோ ருசியா இருக்கும் மேம். சூப்பர் மேம். நீங்கள் சொல்லும் போதே அந்த சாம்பார் பொடி எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடியுமே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் என்ன யூனிக் அப்படின்னு ஷேர் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு சுயதொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலுமே அதில் நிச்சயமாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? பிஸ்னஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யும். நான் அதுல ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, காஸ்டிங், விலை, நேரம், மூலப்பொருட்களை சோர்ஸ் பண்றது, அத பிளஸ் இதை ஒர்க்கா செய்யும் போதே எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் ரொம்ப தேவைப்பட்டது. ஆரம்பத்துல தப்பு பண்ணாலும் அந்த பொருளை வேஸ்ட் பண்ணாம அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை எப்படி நல்லா டேஸ்ட் கொண்டு வர்றதுங்கிறதும் ஒரு பெரிய டாஸ்க் இருந்துச்சு. காஸ்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பூண்டு ஒரு சீசன்ல ஒரு ரேட் இருக்கும், இன்னொரு சீசன்ல வேற இருக்கும். பூண்டு அவ்வளவு கூட வேண்டாம், வெங்காயம் தக்காளியே வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ரேட் வருது. ஸோ காஸ்டிங் கம்மி பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ப்ராப்பரா ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணா காஸ்டிங்கோட பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும். அந்த கீரை பாத்தீங்கன்னா மழை காலத்துல எனக்கு கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இலைகள். மழையில அவ்வளோ தாக்கு பிடிக்காது. மழைக்காலங்கள்ல கீரையும் யாரும் பெரும்பாலும் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும் போதும் நமக்கு இந்த ப்ராப்பரா ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்றதுன்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் சீசனல்லா இருக்கும் போதும் அதோட சீசனே கிடையாதுன்னாலும் நம்மளால பொருள் வந்து கண்டினியூஸா கொடுக்க முடியும்.
ஸோ பிசினஸ்ல அது ஒரு பெரிய இது. ஒரு பொருள் நம்ம கொடுத்துட்டோம் பிடிச்சிருச்சுன்னா கன்சிஸ்டண்டா அதோட சப்ளைய பார்க்கணும் அப்படிங்கிறது. ரா மெட்டீரியல் சோர்சிங்ல வந்து விலை நம்ம கிட்டத்திலேயே இப்போ நான் இங்கிருந்து சென்னை போய் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு போயிட்டு வர செலவு ஒரு 200-300 ஆகுது அப்படின்னும் போது நேரத்தையும் நான் அதுல கால்குலேட் பண்ணி நான் இங்கேயே கிட்டத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸ்டார்டிங்ல குறைஞ்ச அளவுல ரா மெட்டீரியல் தேவைப்படும் போது, பட் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆக ஆக பல்கா எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைஸும் குறையும். ஒரு பொருள் தேவைன்னும் போது அதை டக்குன்னு எடுத்து செய்யற மாதிரி இருந்தா ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும், ஈஸியாவும் நம்மளால டெலிவர் பண்ண முடியும். நான் அப்பதான் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அரைச்சு காய வச்சு செய்யணும் அப்படின்னும் போது அது ரொம்ப மெனக்கெடல் ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம்னா மைண்ட் வந்து போதும் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலாம், இல்ல நம்மளால முடியாதோ அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுடும். ஸோ எல்லாத்தையுமே ஸ்டாக் வச்சு ப்ராப்பரா ஸ்டோரேஜ் பண்ணீங்கன்னாவே முக்காவாசி ஸ்ட்ரகிள்ஸ் அதுல இருந்து நீங்க ஃபேஸ் பண்ணாமையே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போவும் எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் ஃபேமிலியை பார்க்கணும், ஆனாலும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களுமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வந்து ஃபேமிலியுமே வந்து ஃபேமிலிக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கான டைமை நம்மளால் ஒதுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபேமிலியையோ அல்லது டைமையோ காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? சிம்பிள் தான் மேம். நம்ம தொழில் செய்யறதுல யாரு பெனிஃபிஷியரின்னு பாத்தீங்கன்னா நம்மளும் நம்மளோட குடும்பமும் தான். இப்ப ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அதுல பெனிஃபிஷியரிஸ் ஃபேமிலியும் தான். அவருக்காக மட்டுமே செய்யறது இல்ல. லைக்வைஸ் பிசினஸும் வந்து குடும்பத்துக்காக தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேரும். ஃபர்ஸ்ட் இதுல பிசினஸ் பண்றவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செக்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். இது பிசினஸ் மட்டும் இல்ல, நார்மலா நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்க ரொட்டீன்ல டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கட்டாயமா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி ஒரு தொழிலை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆல்சோ அதுக்கு டிமாண்ட் இருக்க மாதிரியும் நீங்க வந்து அந்த தொழிலை செலக்ட் பண்ணணும். இல்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிமாண்டை கிரியேட் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து 6 இயர்ஸ்ல ஒரு பாய் இருக்கான், ஸ்கூல் கோயிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல இருந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இருக்கு. ஸோ நான் வந்து பிசினஸ் ஒர்க்கிங் ஹார்ஸ்ன்னு ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு அந்த ஹார்ஸ்க்கு மீறி சில நேரத்துல கால்ஸ் வரும், அர்ஜென்ட் ஆர்டர்ஸ், இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முக்கியமா நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய செக்மெண்ட் வந்து சப்போர்ட் சிஸ்டம். அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்திலேயே வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி கட்டாயமா யாராவது இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம அவங்களுக்கு பே பண்ணி நம்ம ஹெல்ப் கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்ப கூப்பிட்டாலுமே அவங்க வந்து ரெடிலி அவைலபிளா இருப்பாங்க. இன்னொன்னு நம்ம அவங்கள ட்ரீட் பண்ற விதம் பொறுத்து தான். சில பேர் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் நம்ம அவங்கள நடத்துற விதத்தை பொறுத்து தான் நம்ம கிட்ட அட்டாச்சா இருப்பாங்களே. ஸோ அது வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் கட்டாயமா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல பண்ணிக்கணும். ப்ரீ பிளான்டா இருக்கணும். இதுல சோசியல் மீடியா இந்த மாதிரி கொஞ்சம் அன்வான்டா இருக்கிறது எல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பெருசா சொல்ல போனோம்னா கிரிட்டிசிசம் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு பெருசா செவி சாய்க்காம இருக்கலாம். நல்லதா இருந்தா அக்செப்ட் பண்ணி பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு ரியாக்டோ ரெஸ்பாண்டோ கூட பண்ண வேண்டாம். நான் அதை வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் பாக்குறேன். நம்ம இதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னும் போது எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல ஒரு கியூட் பார்த்தேன், ஒரு பிசினஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல தான். தீவிரமாக உழைக்கிறேன் என்று தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்று விடாதே அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்தது. நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எப்படியா இருக்கேன், அப்ப நான் இதுல எல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்றதே அந்த ஒரு வாக்கியம் தான் என்னை ரியலைஸ் பண்ண வச்சு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்குள்ளேயே நான் வந்தேன். நம்ம ப்ரெசன்டபிளா இருக்கிறதும் முக்கியம். எப்பவுமே ஒரு அழுக்கு ட்ரெஸ்லயோ ஒரு கொண்டை போட்டுட்டோ நம்ம ப்ரெசன்டபிளா எல்லாமே இருப்போம். உழைக்கிறவங்க முக்காவாசி அப்படிதான் இருப்போம். அது எல்லாமே என்னால இப்போ பண்ண முடியுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த நேர மேலாண்மை தான் மேம்.
நிச்சயமா மேம். ஸோ அது வந்து ஒரு சுயதொழில் அப்படின்னு கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கிறோம் அல்லது எந்த ஃபேமிலி இஷ்யூ எதுவாக இருந்தாலும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனை வராமலே நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நேயர்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்காகவோ அல்லது வேறு இந்த தொழில் ரீதியான விஷயங்களுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எப்படி அணுகிறது மேம்? நான் என்னோட நம்பர் ஷேர் பண்றேன் மேம். என்னோட பிசினஸ் நம்பர். அதுல அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் மேம். மோஸ்ட்லி வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால. ஆல்சோ கால் பண்ணாலும் ஓகே, நாங்க எடுக்கல அப்படின்னாலும் எங்களோட டைம்ல நாங்க கட்டாயமா திருப்பி கூப்பிடுவோம் மேம். நம்பர் வந்து 8870351814 மேம். ஓகே மேம். இப்போ வந்து உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நார்மலாக சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள்னா இதுவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பெண்களா இருக்கோம் அப்படின்னாவே மனசுல ஏத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம செய்யறது எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. எந்த ஒரு அப்ரிசியேஷனோ வேலிடேஷனோ எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. கீப் ஆன் டூயிங். எஃபர்ட்ஸ் போடுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை எங்க போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். growth மைண்ட் செட்டுக்கு நீங்க கட்டாயமா வரணும். growth மைண்ட் செட்னா ஒன்றும் கிடையாது. நேரோவா யோசிக்காதீங்க. எல்லாமே குறுகிய மனப்பான்மையில பார்க்காதீங்க. ப்ராடா பாருங்க, லைக் விரிவா பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் ஈட்டுறதுக்காக நம்ம தொழில்னு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம பொருள் ஈட்டுவது நலமாய் வாழ்வதற்கு தானே தவிர மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பதற்கு அல்ல. எதிர்பார்ப்பு, அப்ரிசியேஷன் இதெல்லாம் நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு பண்ணல, வேலிட் பண்ணல, என்னடா இவ்வளோ பண்றோம், நல்லா பண்ணோம்னு ஒரு வார்த்தை இல்ல, இன்னும் சுமாரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இப்படிங்கறதா நமக்கு வருமே தவிர, நல்லாவே இருந்தாலும் அதுக்கான வேலிடேஷனை வந்து நீங்க யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க டேஸ்டுக்கு கொடுக்குறீங்க, அதுல காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, இதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதை கட்டாயமா ஏத்துக்கங்க. அதுதான் வந்து growth மைண்ட் செட்னு சொல்றேன். நம்ம தவறு செய்யறோம், இல்ல அந்த இடத்துல திருத்தி கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் கட்டாயமா பண்ணணும். ஏன்னா அது நம்மளோட வளர்ச்சிக்கானது. அண்ட் நம்ம நிறைய பேரு ஸ்ட்ரெஸ், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றது ஒண்ணுதான், நீங்க படுற காயம் எல்லாமே உங்களை விவேகமானவராதான் மாத்தணுமே தவிர காயப்பட்டவரா நீங்க ஒருபோதும் மாறிடக்கூடாது. விவேகமானவராதான் நீங்க கட்டாயமா இருக்கணும். அப்பதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வெற்றின்னு ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னா விவேகம்ன்றது கட்டாயமா வேண்டும். நிச்சயமா மேம். சூப்பர் மேம். இன்னைக்கு வந்து நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நான் ஃபர்ஸ்ட் அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா என்ன ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலும் அவங்களுக்கு பேசுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குன்னு ஒரு மேடை, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த எஃப்எம் வீவர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லிக்கிறேன். நீங்க வருங்காலத்தை பற்றி கவலையே படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். லைஃப் ரொம்ப சிம்பிள். அட்வைஸ்லாம் கிடையாதுங்க. உண்மையாலே ரொம்ப சிம்பிள். நீங்க இப்ப செய்யறத கரெக்டாவும் உண்மையாவும் செஞ்சுட்டே போங்க. வருங்காலம் தன்னால் மலரும். நான் இத பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிரை எஃப்எம்ல நான் பேசுவேன் அப்படின்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் செய்யறத கன்சிஸ்டன்டாவும் நேர்மையாவும் உண்மையாவும் செஞ்சிருக்கேன். ஹானஸ்டி வந்து பிசினஸ்ல கட்டாயமா வேணும். அத உங்களை ஒரு நல்ல இடத்துல நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கூட்டிட்டு போய் நிப்பாட்டும். நம்மளை எந்த வாயால தூற்றுனாங்களோ அதே வாயாலையும் அதே கையாலையும் பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் வாங்காமல் நின்று விடாதீர்கள். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய சுய தொழில் பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட அம்ருதா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா.
நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM. அதிரை FM மகளிர் மட்டும்.